எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். தொடர்ந்து ஒரு வாரமா நம்மளோட பங்குச்சந்தை அல்டிமேட்டா ஏறி இருக்கு. ஏறக்குறைய பேங்க் நிஃப்டி 10% உயர்ந்திருக்கு. ஒரே வாரத்தில் நிஃப்டி 6% உயர்ந்திருக்கு. இதனால பங்குச்சந்தை தொடர்ந்து முன்னேற வாய்ப்பு இருக்கா, உள்ரனுக்கு மாறிடுச்சா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 900 புள்ளிகள் ப்ளஸில் வர்த்தகம் நடந்திருக்கு. 1.2% உயர்ந்திருக்கு. அதிகபட்ச சென்செக்ஸில் அதானி என்டர்டைன்மெண்ட், ICICI பேங்க், M&M, ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களாம் தலா 3%லேருந்து 2% வரைக்கும் உயர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அதிகமாக வீழ்ச்சியை சந்திச்சது சன்ஃபார்மா, இன்ஃபோசிஸ், TCS, டெக் மஹிந்திரா, HCL டெக் ஐடி ரிலேட்டட் பங்குகள் இன்றைக்கி கொஞ்சம் இறக்கத்தை சந்திச்சுருந்துருக்காங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி 1% உயர்ந்திருக்கு. 275 புள்ளிகள் ப்ளஸ் 24,050 வர்த்தகம் நடந்து முடிஞ்சிருக்குது. NSEயில் வர்த்தகம் நடக்கக்கூடிய 3,342 பங்குகளில் அட்வான்ஸ் 2,666 பங்குகள், டிக்ளைன் 575 பங்குகள், அன்சேஞ்சு 101, 52 வீக் ஹை தொட்ட பங்குகள் 69, 52 வீக் லோ தொட்ட பங்குகள் 9, அப்பர் சர்க்யூட் 180, லோயர் சர்க்யூட் 31. இதை கண்டினியூஸாக நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 52 வீக் ஹை தொட்ட பங்குகளும் அப்பர் சர்க்யூட்டும் இப்போ அதிகமாகிடுச்சு. மார்க்கெட் நல்ல உச்சத்தில் இருக்குது, தொடர்ந்து ஒரு வாரமாக ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா லோயர் சர்க்யூட்டும் 52 வீக் லோ தொட்ட பங்குகளும் குறைவாக இருக்குது. இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே போல் இன்றைக்கி நிஃப்டி 50ல் டாப் கெயின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட், ஈஷர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, ICICI பேங்க், M&M, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தலா 3% எல்லா பங்குகளுமே உயர்ந்திருக்கு. அதிகபட்சம் வீழ்ச்சியை செஞ்சது இன்றைக்கி கோல் இண்டியா, சன்ஃபார்மா, இன்ஃபோசிஸ், TCS, டெக் மஹிந்திரா, HCL டெக், ONGC. இன்றைக்கி ஐடி பங்குகள்லாம் மைனஸில் வர்த்தகம் நடந்திருக்கு. கூடவே சன்ஃபார்மாவும் இன்றைக்கி அதிகபட்சம் 3% மேலே வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆட்டோ அண்ட் PSU பேங்க், பேங்கிங் இவங்கெல்லாம் தலா 2.8, ஆட்டோ இண்டெக்ஸ்லாம் 3% உயர்ந்திருக்கு. பேங்கிங் அண்ட் PSU பேங்க்லாம் 2% உயர்ந்திருக்கு. ஐடி மட்டும் இன்றைக்கி 2% வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. நேற்று TCS ரிசல்ட் வந்தது, நம்ம பேசியிருந்தோம், நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டும் 31 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வழக்கமாக பங்கு சந்தையில் நடக்கிறதா. ஒரு பேட் நியூஸ் வந்ததுன்னா நம்ம மார்க்கெட் இறங்கும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் மார்க்கெட் ஏறிடும். இதுவே ஒரு ஸ்டாக்கில் குட் நியூஸ் வந்ததுன்னா நல்லா ஏறும்னு நினச்சிட்டு இருப்போம், அது இறங்கிடும். இன்றைக்கி ஐடியில் அதான் நடந்திருக்குது. கண்டினியூஸாக FI டேட்டா நம்ம வாட்ச் பண்ணிட்டு வரோம். ஏப்ரல் மந்த் ஆரம்பிச்சதுலேருந்து 8,000 கோடி கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருந்தவங்க நேற்றும் இன்றைக்கும், அதாவது 8ஆம் தேதி ஏப்ரல் அண்டு 9ஆம் தேதி ஏப்ரல், இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறத ரொம்பவே குறைச்சிருக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் 1,700 கோடி தான் செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ FI டேட்டா 9ஆம் தேதிக்கு தான் காட்டிகிட்டு இருக்கு. தென் இன்னைக்கு சார்ட்டில் பார்க்கலாம் நம்மளோட பங்குச்சந்தை என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 6% உயர்ந்திருக்கு. போன வாரம் தான் நம்ம பேசியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு டோஜி ஃபார்மேஷன் வந்திருந்ததுன்னா மார்க்கெட்டு இந்த டோஜியோட டாப் அண்ட் பாட்டம் பிரேக் ஆகும்போது இன்னும் அக்ரெசிவாக மூவ் ஆக போகுது அப்படின்னு பேசியிருந்தோம். போன வாரம் க்ளோசிங்லேருந்து பார்க்கும்போது அரௌண்ட் 1,500 புள்ளிகள் ஈஸியாக மார்க்கெட் ஒரே வாரத்தில் மூவ் ஆயிடுச்சு. ஸோ 2 வாரங்களில் மார்க்கெட் 2,000 புள்ளிகள் உயர்ந்தது. ஒரு சூப்பரான விஷயம். பங்குச்சந்தை ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 15% வீழ்ச்சி 2 வாரத்தில், அதில் 10% ஏறக்குறைய ரெக்கவரி ஆகிடுச்சு. சரிங்களா? தென் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,500. நம்ம இதை தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அந்த இடத்த கண்டினியூஸாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 24,500ங்கிறது நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஏதாவது சின்னதாக ஒரு செல்லிங் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த இடத்த தொட்டுட்டு திரும்ப ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து கூட மார்க்கெட் திரும்பவும் பிரேக் ஆகலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு புல் மோடுக்கு திரும்பி இருக்குது. பட் இதுக்கப்புறம் நமக்கு இந்த 22,200 கீழே பிரேக் ஆகக்கூடாது. அது வரைக்கும் மார்க்கெட் திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஆனால் அது பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் செல் ஆஃப் ஆகும். இதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இடம் பிரேக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அகைன் பாசிட்டிவாக இருக்கிறது தான் கண்டினியூஸாக வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் நிறைய செக்டார் பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதனால் பார்க்குறப்போ கட்டாயமாக நிஃப்டி வந்துட்டு இந்த 24,500 பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அடுத்தது பேங்கிங் பார்க்கலாம். பேங்கிங் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ஏறக்குறைய 10% சூப்பராக மூவ் ஆகிருக்கிறாங்க. 51,000லேருந்து 56,000 வரைக்குமே ஏறக்குறைய மூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்னும் லாங்கில் தான் இருக்குது. ஏறக்குறைய பேங்கிங்கில் பெரிய ரெசிஸ்டன்ஸ் எதுவும் பக்கத்தில் இல்லை. ஸோ அது ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிடுச்சு. இந்த 53,000-54,000 தான் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ப்ளஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அகைன் நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் நம்ம பங்குச்சந்தை திரும்பவும் பாசிட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனா ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தாலும் அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மூவ் இல்லாத செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி. வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்தாலும் பட் கொஞ்சம் செல்லிங்கில் முடிஞ்சிருக்குது. பெரிய புல்லிஸுக்கு இன்னும் ஐடி மாறலை. ஐடி அந்த AI ரிலேட்டட் நியூஸ்லாம் வந்துட்டு இன்னும் அந்த பேனிக் குறையலன்னே சொல்லலாம். ஐடி ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பாட்டமில் இருக்குது, திரும்ப கிராஜுவலாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ அந்த யூஎஸில் ஃபார்மா
துறைக்கு திரும்பவும் அந்த வரி விதிச்சிருக்கிறதுனால அந்த ஃபார்மா துறை பங்குகள் கொஞ்சம் செல்லிங்கில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த செல்லிங்லாம் முடிஞ்சுன்னா அகைன் இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 21,300 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான புல்லிஸுக்கு திரும்ப போகிறது, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண போகிறது எனக்கு தெரிஞ்சு எனர்ஜி செக்டாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இந்த எனர்ஜி தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆயில் இல்லை, கேஸ் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த எனர்ஜி ரிலேட்டட் பங்குகளுக்கு மார்ஜின் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸில் அந்த பங்குகள் கொஞ்சம் நெகட்டிவ்லியும் ரியாக்ட் பண்ணிச்சு மார்க்கெட்டை கீழே இறங்கினப்போ. ஸோ அது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதனோட 37,000ங்கிறது எனர்ஜி இண்டெக்ஸோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி லைட்டாக மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. 30,170 க்ளோஸ் இருக்குது. பட் இந்த அடுத்த வாரம் இது ஒரு புல்லிஷ் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒருவேளை அடுத்த வாரம் இந்த இடத்துல திரும்பவும் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு பிரேக் அவுட்டுங்கிறது நமக்கு எப்போ கன்ஃபார்மாக பிரேக் அவுட்னு தெரியும்னா அது பிரேக் அவுட் ஆன பிறகு தான் தெரியும். பட் அது வரைக்கும் இந்த மாதிரி இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எத்தனை முறை இது ஃபெயிலியராக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த இடத்துல அதே போல் இங்கே ஒரு முறை வந்திருக்கு ஆல்ரெடி ஃபெயிலியர். இந்த அட்டம்ப்ட்டும் ஃபெயிலியர். இதுக்கு முன்னாடி நமக்கு பிப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்லேயும் இதை உடைச்சது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ ஏப்ரல் மாதத்தில் அகைன் அந்த இடத்து தொட்டிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் ஆகிடுச்சுன்னா கட்டாயமாக எனர்ஜி பங்குகள் ஒரு சூப்பராக ரேலி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனர்ஜி துறை பங்குகளை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ். மெட்டல் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் திரும்பவும் கால் பதிச்சிருக்கு. நம்ம கீழே வரப்பே சொன்னோம் மெட்டல் வந்துட்டு 10,000 வந்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அது வரைக்குமே வர கரெக்ஷன்லாம் ஒரு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு. பட் அந்த சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஆல் டைம் ஹைக்கும் போயிடுச்சு. ஸோ அகைன் இது கண்டினியூஸாக பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் மெட்டல் துறை பங்குகள்லாம் திரும்ப பாசிட்டிவில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப ஒரு புது உச்சத்துக்கு மெட்டல் துறை பங்குகள் போய்டும். அதே மாதிரி பிஎஸ்சி இண்டெக்ஸ் நம்ம இந்த 8,050 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட் வந்த உடனே அடுத்த வாரமே இதுவும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து பப்ளிக் செக்டார் பேங்க்குகளும் பாசிட்டிவில் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் சொல்கிறேன். நிஃப்டி வந்துட்டு தொடர்ந்து நான் 24,500 ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா 26,000க்கு ஆல் டைம் ஹையை தொடர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. கூடிய சீக்கிரம் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்தில் அந்த ஹையை தொடும் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆட்டோ செக்டாரும் பார்த்தீங்கன்னா பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி கீழே அந்த 24,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து அகைன் 26,600 வந்துருச்சு. ஸோ தொடர்ந்து இதுவும் முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து மிட் கேப் இண்டெக்ஸ். மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிசம்பர்லேருந்து மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிட்டு இருக்கு, ஜனவரியிலேருந்து. ஸோ அந்த ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டு ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் இது இந்த வாரம் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக இது சூப்பரான ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மிட் அண்ட் ஸ்மால் கேப் என்ன ஆக காத்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்துட்டோம். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சேம் அதே தான். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் இந்த வாரம் பங்குச்சந்தையே சூப்பராக மூவ் ஆயிருந்தது. உங்களோட போர்ட்ஃபோலியோ கட்டாயமாக ஒரு 5-6% உயர்ந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 5-6% உயர்ந்திருக்கணும். அப்படி இல்லைனா கட்டாயமாக ரிவ்யூ பண்ணுங்கள். ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு. அந்த டவுன் ட்ரெண்டோட அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போய்ட்டுருக்கு. ஸோ இதுவும் இந்த தடவை பிரேக் ஆகிடுச்சு. இந்த அட்டம்ப்ட்டில் இந்த வாரலாம் டக்குன்னு எதுனா ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிடும். ஆல்ரெடி இந்த 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் நிறைய உயர்றதை பார்த்துருக்கோம். 10-20% உயர்ந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு சூப்பரான ரேலி கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. 26,000 பார்த்துரும். நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் மீண்டும் ப்ளஸுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பங்குச்சந்தை ஒரு 15% இறக்கத்தை பார்க்குதுன்னா கட்டாயமாக அந்த இடத்துல முதலீடு செஞ்சு பழகுங்க. வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கிறப்ப நம்ம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும்னா கட்டாயமாக டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ என்னை தொடர்பு கொள்ளலாம். பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி லைவ் அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். சர்ச் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏப்ரல் மந்த் மட்டும் என்னோட பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதங்களில் கண்டினியூஸாக நம்ம ரெகுலர் வீடியோ போடலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.